அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கற்றாழை என்கிற மூலிகையை கொண்டு உடலில் ஏற்படுகின்ற தோல் நோய், அரிப்பு மற்றும் வெட்டை நோயை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்த்தோம். இப்பொழுது கடுமையான மலேரியா காய்ச்சல், வயிற்று உப்பசம், முடக்குவாதம் இவற்றால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை முற்றிலும் நீக்குவதற்கான ஒரு எளிமையான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாக இந்த மலேரியா காய்ச்சல் வந்தாலே கை கால்கள் அசதி, கடுமையான காய்ச்சல் தன்மை, உடல் பகுதி வீக்கம் காணும், நோய் எதிர்ப்பு சக்தி படிப்படியாக குறையும், உணவு எடுத்தாலும் அஜீரணத்தோடு வயிற்று உப்பசம் ஏற்படும். மேலும் ஒரு சிலருக்கு கடுமையான முடக்குவாதம் ஏற்படும். முடக்குவாதத்தினால் மூட்டு பகுதிகளில் வீக்கம் தோன்றும், கை கால்கள் அதிகப்படியான வலி இவையெல்லாம் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை நொச்சி. நித்தில், நீர்க்குண்டி என்று அழைக்கப்படுகின்ற நொச்சி பல வகைகளில் கிடைக்கின்றன. ஆற்று நொச்சி, வெண்ணொச்சி, நீர் நொச்சில், கருநொச்சி என்று பல வகைகள் கிடைக்கப்படுகின்றன. குறிப்பாக நொச்சி பல நோய்களுக்கு அருமருந்து. மூக்கில் இரத்தம் வடிதல், கடுமையான தலைபாரம், உடல் ஜன்னி, அதிகப்படியான குளிர்காய்ச்சல், தொற்று நோய் கிருமிகளால் ஏற்பட்ட மலேரியா காய்ச்சல் இவற்றை போக்கும். கடுமையான வாத வலிகள் மற்றும் வாத நோய்கள் உடையவர்கள் பாதம், கால், மூட்டு பகுதிகள் வீக்கம் ஏற்படும். அந்த வீக்கத்தை தணிப்பதற்கு நொச்சில் இலைகளை கொண்டு வெந்நீரில் இட்டு கொதிக்க வைத்து ஒத்தடம் தரலாம், அதில் குளித்து வரலாம். இவ்வாறு செய்யும்போது உடல் பகுதி வாத நோயை முற்றிலும் நீக்கும். கடுமையான குளிர் ஜன்னி மற்றும் குளிர் காய்ச்சல் உடையவர்கள் ஒரு 2 அல்லது 3 கைப்பிடி அளவிற்கு நொச்சில் இலையை நீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு துண்டு செங்கல்லை சேர்த்து கொதிக்க வைத்து அந்த நீரை கொண்டு தலைமுழுகி வந்தால் படிப்படியாக நீரேற்றம், தலைபாரம், குளிர் காய்ச்சல் இவையெல்லாம் நீங்கும். நொச்சிலை முறையாக பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட காய்ச்சல் நோயும். அன்பான நேயர்களே, இப்பொழுது சிறு குழந்தைகளுக்கு உடலில் அதீத பலம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே வளரும் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அவர்களுக்கு படிப்படியாக உடல் வளர்ச்சி ஏற்படும். அதிகப்படியான உயிர் சத்துக்களால் உடல் திடகாத்திரமாக மாறும். ஞாபக சக்தி, அறிவுத்திறன் இவை மேம்படும். குறைந்த உயிர் சத்துக்கள் குறைவாக உடைய குழந்தைகள் நோய்வாய்ப்படுவார்கள். அவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக குறைவாக காணப்படும். மேலும் அவர்களால் சிந்திக்கும் திறன் குறையும். அடிக்கடி படிப்பில் நாட்டம் குறையும். அளவிற்கு அதிகமான ஒரு சோம்பல் தன்மை ஏற்படும். இந்த நோயெல்லாம் முற்றிலும் நீக்கி குழந்தைகளை ஒரு ஆரோக்கியமாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கேரட். அன்பான நேயர்களே, கேரட்டில் கண்களை பாதுகாக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்தும் உடலில் தங்கியுள்ள பல வகையான உள் உறுப்புகளுக்கு உயிர் சத்துக்களும்
அளவிற்கு அதிகமான உள்ளன. தோல் நோய் வராமல் பாதுகாக்கும். கண்களுக்கு கூரிய பார்வையை மேம்படுத்தும். விழிகளில் தோன்றக்கூடிய பல வகையான நோய்களை போக்கி ஒரு புத்துணர்ச்சியை தரும் என்பதால் நாம் கேரட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பீட்ரூட். பார்ப்பதற்கு செக்கச்செவேல் என்று காணக்கூடிய ஒரு காய். மனித உடலில் தோன்றக்கூடிய ஹீமோகுளோபினை முதன்மையான முறையில் வளர்ப்பதற்கு இந்த பீட்ரூட் பயன்படுகின்றன. பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை இனிப்பு உடலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கும். இரத்த சோகை என்கிற நோயை போக்கும். அற்புதமான முறையில் குழந்தைகளுக்கு ஒரு அதீத வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதால் நாம் பீட்ரூட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேங்காய். அன்பான நேயர்களே, வளரும் குழந்தைகளுக்கு மாதத்திற்கு 2 முறை கண்டிப்பாக தேங்காய்ப்பால் பருகத் தரவும். குறிப்பாக வயது வந்த பெண்களுக்கு தேங்காய்ப்பால் பருகினால் பல வகையான நோய்க்கிருமிகள் அண்டாமல் உள் உறுப்புகள் பாதுகாக்கப்படும். வயிற்றுப்புண்கள் வராது. மாதந்தோறும் ஏற்படுகின்ற அந்த மாதாந்திர தீட்டு சமயத்தில் அவர்களுக்கு அதீத வயிற்று வலி வராமல் தடுக்கும். பெரும்பாடு என்கிற இரத்தப்போக்கு நோய் கட்டுப்படுத்தப்படும். வளரும் குழந்தைகளுக்கு தேங்காய்ப்பால் கொடுத்து வந்தால் புத்துணர்ச்சியாகவும் உடல் சுறுசுறுப்பாகவும் மாறுவார்கள். அவர்கள் அதிகப்படியான விளையாட்டுகளில் கவனம் செலுத்தும் போது வெயிலின் தாக்கத்தினால் உடல் உஷ்ணம் அடைந்து சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படும். அந்த வெயில் தாக்கத்தினால் ஏற்படுகின்ற உஷ்ணத்தை தடுத்து நிறுத்தி வயிற்று பகுதியில் உள்ள உஷ்ணத்தையும் நீக்கி சிறு கொப்பளங்கள் வராமல் பாதுகாத்து மலச்சிக்கலை போக்கும் என்பதால் நாம் தேங்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஏலக்காய். ஏலக்காய் அதிகப்படியான நறுமணத்திற்கும் சுவை அதிகரிப்பதற்கும் குழந்தைகளுக்கு அளவிற்கு அதிகமான பொருட்கள் சாப்பிடுவதனால் வயிற்று உப்பசம் ஏற்படும். அந்த வயிற்று உப்பசத்தை தடுத்து நிறுத்தும் என்பதால் நாம் ஏலக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கேரட்டை நன்றாக கழுவி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து அரைத்தெடுத்த கேரட் சாறு 50 மில்லி. அடுத்ததாக பீட்ரூட்டை மேல் தோல் சீவி தூய்மையான நீரில் கழுவி எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து அரைத்தெடுத்த பீட்ரூட் சாறு 50 மில்லி. அடுத்ததாக தேங்காயை நன்றாக கழுவி சிறு சிறு துண்டுகளாக்கி அரைத்தெடுத்த தேங்காய்ப்பால் 30 மில்லி. அடுத்ததாக தேவையான அளவிற்கு ஏலக்காய் தூள். அன்பான நேயர்களே, வைட்டமின் ஏ சத்து கொண்ட கேரட் சாறு, ஹீமோகுளோபினை அதிகரிப்பதற்கான பீட்ரூட் சாறு, வளரும் குழந்தைகளுக்கு உடல் வெப்பத்தை தடுத்து நிறுத்துவதற்கான தேங்காய்ப்பால், எளிமையான முறையில் ஜீரணம் ஏற்படுவதற்கும் நன்றாக பசி எடுப்பதற்கும் ஏலக்காய் தூள். இப்படி பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்களை தனித்தனியாக